சண்டேஸ் ஆர் ஃபார் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க? பிரியாணி செய்யலாமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. அடுத்தது பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்படி வெங்காயம் கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். புதினாவை கட் பண்ணதுக்கப்புறமா பச்சை மிளகாவை சும்மா கீறி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தழை, லெமன் எல்லாத்தையும் ஹாஃபாக கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பீஸ்லாம் எதுவும் போடாமல் சிக்கன் லெக்கை வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ கல்லுப்புலாம் போட்டு சிக்கன் லெக்கை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே பிரியாணியில் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. எனக்கு பிரியாணியில் போட்டுற பீஸ் பிடிக்காது. ஸோ அதனால் சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் இதெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணிட்டேன். மேக்னேட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க நல்லா இருக்குல்ல. நான் எவ்ரிதிங் இஸ் ரெடி. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணியில் போடுற மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுட்டு அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணியோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஸோ அதை வந்து நல்லா 2 ஸ்பூன் போட்டேன். நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம். ஸோ அதனால காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டேன். அதே மாதிரி பிரியாணி மசாலா தூள் அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். அது வந்ததுக்கப்புறமா தயிர் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம லெமனும் ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் புளிப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். அப்புறம் புதினாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 2 டம்ளர் அரிசி இல்லையா? ஸோ அதனால் மீடியம் சைஸ் ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஹாஃப் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலி குவாலிட்டி செக் பண்ணேன். எல்லாமே போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி செக் பண்ணிட்டு ஃபைனல் டச்சுக்கு வந்து நம்ம மல்லித்தழை தூவணும் இல்லையா? ஸோ நல்லா தூவி முடிச்சுட்டு எப்படியாச்சும் பிரியாணி நல்லா வந்துடணும் அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலும் போட்டாச்சு. இப்போ விசில் வர வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சரி நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் நான் மட்டும்தான் பிரியாணிக்கு தயிர் சாப்பிடுவேன். ஸோ கொஞ்சம் வெங்காயம், மல்லித்தழை எல்லாம் போட்டு தயிரையும் ரெடி பண்ணியாச்சு. அந்த கேப்பில் விசில் வந்துருச்சு. சவுண்டு கேட்குதா? அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் லெக்கையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சைடில் அதையும் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் விசில் அடங்கிடுச்சு. அப்புறம் விசில் எடுத்து ஓப்பன் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். சரி இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டிங்க்கெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் வச்சுட்டு சண்டே லஞ்ச் பிளேட்டை பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சண்டே ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ஒர்த்து தான் தோணுச்சு.